ஓம் பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம திருமங்கலம் தமிழ்ச்செல்விக்குங்க 2 பசங்க இல்லையா. 2வது பையனுக்கு 1.25 வயசு. அவனுக்கு உடம்பு சரியில்லாம் போய் ரொம்ப மோசமாக இருக்கிறான். வைத்தியம் பண்ணி சரியாக மாட்டேங்குது. சரி மருத்துவ அம்மாட்ட பாதை வச்சு பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. மன்ற சக்தியார் 2 பேர்த்த கூட்டிகிட்டு இங்கே வந்தால் பாதை வச்சு உட்காந்துருக்குறாங்க. அம்மா வரல. மத்தியானமாச்சு 1 மணி ஆச்சு வரல. நீ அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி எல்லோரும் தடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் அங்கேயே உட்காந்துருக்குது பிடிவாதமாக. அப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம், சரி வீட்டுக்கு போய் முன்னால் உட்காந்துருப்போம், ஒரு வேளை அம்மா வெளியே வந்தாங்கன்னு பார்த்துட்டு போயிடலாம், மனசுக்குள்ளே நம்ம வேண்டது சொல்லிவிட்டு ஊருக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்குறோம். ஏன்னா இந்த அம்மா நர்ஸாக இருக்கிறாங்கல்ல. இப்போ நாளைக்கு லீவ் போட முடியாது. ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, லீவ் சொல்லவும் முடியாது, ஆப்சண்ட்டு தான் போடுவான். அப்புறம் அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கோன்னு. சரி பரவாயில்ல, எப்படி அம்மா பார்க்காம போகக்கூடாதுன்னு உட்காந்துருக்குறாங்க. அவர் திடீர்னு அம்மா வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வெளியே ஓடியாரான். அம்மா வர்றாங்க கோயிலுக்குன்னு சத்தம் போடுறான். உடனே இவங்களும் கோயிலுக்கு பாதை வச்சு தயாராக வந்துட்டாங்க. பாதை வச்சுக்கு உள்ளே போனாங்க. போய் தன்னுடைய மகனின் நிலைமையை எடுத்து சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, கவலைப்படாத, நான் சரி பண்ணிடுறேன், நீ நல்லா தொண்டு செய்யி, உன்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய பணியை நீ செய், உன் மகனின் பிணியை நான் போக்குகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அடுத்தது செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்கள்லேயுமே ஒரு 10 நிமிடம் நீ மௌன விரதம் இரு போது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, உன்னுடைய குடும்பம், உன் மகன், தொழில் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. அதாவது என்னுடைய பணியை நீ செய், உன்னுடைய மகனின் பிணியை நான் போக்குகிறேன். எப்படி பாருங்கள், எது மோனே அம்மா பராசக்தி பங்காரம்மா எப்படியெல்லாம் சொல்லாடல் சொல்லி விளையாடுறாங்க பாருங்கள். சந்தோஷமாக ஊர்வம் சேர்ந்தாங்க. மகனுக்கும் நல்லா குணமாகி போச்சு, நல்லா இருந்தான். சக்திகளே ஓம். லீவும் போட வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சு இல்லைங்க, அன்னைக்கே பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஓம் பங்கார் அடிகளே போம்.